சென்னையில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை புலிகளை ஆதரித்தும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாகவும் தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைதாகி புழல் சிறையில் 50 நாட்களை கழித்த வைகோ தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்டு சென்னை 4வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. இதன் அடிப்படையில் புழல் சிறையிலிருந்து இன்று விடுவிக்கப்பட்ட வைகோவுக்கு அவரது கட்சியை சேர்ந்தவர்கள் வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய வைகோ தேச துரோக வழக்கில் தண்டனை அனுபவிக்க தயார் என்றுதான் தாம் கூறியதாகவும் ஜாமீன் கேட்க மாட்டேன் என்று கூறவில்லை எனவும் விளக்கம் அளித்தார். பல்வேறு நிகழ்ச்சிகள் இருப்பதை சுட்டிக்காட்டி மதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியதால் தான் ஜாமீனில் வெளிவந்ததாகவும் வைகோ கூறினார். மக்கள் கிளர்ச்சிக்கு மதிப்பளித்து தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது பற்றி தாம் கருத்து தெரிவிக்க ஒன்றுமில்லை என்றும் வைகோ கூறினார். திமுக தலைவர் கருணாநிதியின் சட்டமன்ற வைர விழாவுக்கு தமக்கு அழைப்பு இல்லை என்றும் இருப்பினும் விழா சிறப்பாக நடைபெறட்டும் என்றும் வைகோ தெரிவித்தார்.